சொந்த ஊரில் கெத்தா சுத்துற சிங்கத்தை அதோட கோகைக்குள்ளேயே போய் கூண்டோட தூக்குன கதை தான் நேற்று நடந்த ஜிடி விசஸ் ஆர்ஆர் மேட்ச். டாஸை ஜெயிச்ச ராஜஸ்தான் நாங்கள் முதல்ல பேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வாலும் வைபவும் சேர்ந்து ஒரு டீசெண்டான ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தான் பாருங்க ஒருத்தன் துருவ் ஜுரல். மனுஷ அடிச்ச அடியில் பந்து எந்த பக்கம் போகுதுன்னே குஜராத் பவுலருக்கு தெரியல. 42 பந்தில் 75 ரன், 5 சிக்ஸர், 5 பவுண்டர்னு வானவடிக்கை காட்டி ஸ்கோரை 210 கொண்டு போய் கெத்தா நிறுத்திட்டாங்க. சரி, 211 அடிச்ச வெற்றிங்கிற இமாலயால கூட குஜராத் களமிறங்காங்க. ஆனால் அவங்க கேப்டன் சுக்மன் கில்லுக்கு காயம்னு சொல்லிட்டு அவர் விளையாடல. ஆரம்பத்திலே ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்ச குஜராத்தை நம்ம தமிழ் பையன் சாய் சுதர்சன் தான் தூக்கி பிடிச்சாரு. 44 பால்ல 73 ரன் அடிச்சு 3 சிக்ஸரை பறக்க விட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாட்டியான்னு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வந்தோம் சுத்தணும் பேக் பண்ணோம்னு பெவிலியனுக்கு நடைய கட்டிட்டாங்க. இருந்தாலும் மேட்ச் அப்படியே எட்ஜ் ஆஃப் த எண்டுக்கு வந்துச்சு. கடைசி 2 ஓவர்ல 15 ரன் அடிக்கணும். குஜராத் எப்படியும் ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாரும் நினைக்கும் போது 19வது ஓவரை வீசின ஜோப்ரா ஆர்ச்சர் வெறும் 4 ரன் மட்டும் கொடுத்து குஜராத் வாயில லைட்டா மண்ண போட்டார். கடைசி ஓவர்ல 11 ரன் தேவை. நம்ம சிஎஸ்கேல இருந்து வந்த துஷார் தேஷ்பாண்டே பந்துல நெருப்பை பத்த வச்சு யாக்கரா வீசி ரஷித் கான் விக்கெட்டையும் தூக்கிட்டாரு. அவ்வளவுதான், குஜராத் 6 ரன் வித்தியாசத்துல த்ரில்லிங்கா தோத்துட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கு பாருங்க ஒரு தரமான சம்பவம். நம்ம சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் சின்னசாமி ஸ்டேடியத்துல மோத போறாங்க. ஆஃப்டர் அந்த சுனாமிக்கு அப்புறம் யார் யாரை வச்சு செய்ய போறாங்க, என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.